மேடம் வணக்கம் மேடம். இப்போ போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெஞ்சல் புயல் காரணமாக காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இதனால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றபடியாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் போரூர் பாலத்தின் கீழே மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகிறது. அதற்காக ராட்சச தண்ணீர் குழாய் ஒன்று நிலத்திற்கடியே புதைக்கப்பட்டிருந்தது. அந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அதிலிருந்தும் தண்ணீர் வெளியேறுகிறது. அது மட்டுமின்றி மழை நீரும் தொடர்ந்து சூழ்ந்து கொள்வதால் இங்கு ராஜகோபால் தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அது மட்டுமின்றி போரூர் பாலத்தின் கீழே இடுப்பளவு தண்ணீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகனங்களும் ஆட்டோக்களும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் கார் மற்றும் பஸ் போன்ற வாகனங்களும் ஊர்ந்து சென்ற வண்ணம் உள்ளன. நடைபாதையில் செல்லக்கூடிய அந்த மக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு போரூர் பாலத்தின் கீழே முற்றிலும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அவர் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். மேலும் மெட்ரோ ரயில் பணிகள் அந்த குழாய் உடைப்பை உடனே சரி செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது அந்த சரி செய்யும் பணிகள் நடைபெற்று முடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்ணீர் என்பது குழாய் சரி செய்யப்பட்டு முறையாக அகற்றப்படும் என அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.